ஃபினான்ஸ் தான் வந்து உங்களோட பிரச்சனையாக இருந்துச்சுன்னா. இல்லை எனக்கு வேறு விதமாக வந்துட்டு தயங்குறதுக்கு காரணம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி செல்ஃப் டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நம்மளால முடியுமா, இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா செட் பண்ணுற ஆம்பிஷனே வந்து கொஞ்சம் கம்மியாக. நான் சொல்கிறது என்னென்னா, நெவர் செட்டில் ஃபார் த செகண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ எனக்கு யூபிஎஸ்சினா யூபிஎஸ்சி தான், குரூப் எக்ஸாம்னாலும் யூபிஎஸ்சி எழுதுறவங்க இருக்காங்க. ஸோ ஆம்பிஷனே வந்து ஹையராக வைங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனோட ஹோலி புக் என்னென்னா, ஃபுல் ஜேர்னியில் யூல் ஹேவ் செல்ஃப் டவுட். நம்மளால் முடியுமா அந்த டவுட் இருக்க தான் செய்யும். பட் நம்ம எதுக்காக வந்தோம்? யூத் பேப்பரின் இனிய வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்ருதி. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த வருஷம் யூபிஎஸ்சி சிஎஸ்சியில் ஏர் 18 எடுத்திருக்கேன். ஸ்டேட் லெவல் 3rd. என்னோட 3வது அட்டெம்ப்ட்டு, என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து யூபிஎஸ்சிக்குள்ளே வரீங்க, ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண வரீங்கன்னா, நான் என்னோட அட்வைஸ், இந்த 3 வருஷம் எனக்கான டைம் உங்களுக்கு ஆகக்கூடாதுன்னா, லைக் நான் என்னோட இத்தனை வருஷம் கற்றுக்கிட்டதில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் வந்து யூபிஎஸ்சிக்குள்ளே வரணுன்னே ஃபஸ்ட்டு பேனிக் ஆகவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம் யூபிஎஸ்சி தான் படிக்க போகிறோன்னு. ஃபுல் ஜேர்னியில் யூல் ஹேவ் செல்ஃப் டவுட். நம்மளால் முடியுமா அந்த டவுட் இருக்க தான் செய்யும். பட் நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம கோல் என்ன அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம எதுக்காக நோக்கி ஓடுறோங்கிற அந்த மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த ஃபுல் ப்ரிப்பரேஷனை உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ உங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப அவசியம் யூபிஎஸ்சியில். ஏன்னா இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ Tier 1 சிட்டியோ ஐஐடியோ இல்லை சின்ன காலேஜோ எல்லாருமே பாஸ் ஆகுறாங்க. நம்ம எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதனால நம்ம மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளால முடியுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும். செகண்டு, இப்போ நான் வர்றேன்னொன்னே சிலபஸ் எடுக்கணும். எடுத்து என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ்னா என்ன, மெயின்ஸ்னா என்ன, இன்டர்வியூனா என்ன, 3 ஸ்டேஜ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கு சிலபஸ் எடுத்து எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஒன்ஸ் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் என்சிஆர்டிஸில் நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன் ஆல்ரெடினா 11th 12th என்சிஆர்டிஸ் எடுத்து படிக்கணும். படித்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனோட ஹோலி புக் என்னென்னா பிஒய்க்யூஸ் தான். நம்ம இன்ஸ்டியூட் சேரலாம், டெஸ்ட் சீரீஸ் போடலாம், எல்லாரும் என்னென்ன சொன்னாலும் பிஒய்க்யூஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க எங்கேருந்து கேள்வி கேட்க போகிறாங்கன்னு நமக்கு சொல்கிற 2 விஷயம், ஒன்று சிலபஸ், இன்னொன்று பிஒய்க்யூஸ். அந்த 2த்தையும் தவிர்த்து நம்ம ப்ரிப்ரேஷன் டீவியேட்டே ஆகக்கூடாது. ஸோ பிஒய்க்யூஸ் எடுத்துகிட்டு ப்ரிலிம்ஸ் பிஒய்க்யூஸை பார்க்கணும். பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ தூரம் புரியுது அப்படிங்கிறத பார்க்கணும். என்சிஆர்டிஸ் படித்ததுக்கப்புறம் இதுதான் உங்களோட பேசிக்ஸ். இந்த டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா, என்னென்ன ஆப்ஷனல் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு எந்த ஆப்ஷனல் உங்களுக்கு சூட் ஆகுங்கிறத டைம் எடுத்து நல்லா யோசித்து டிசைட் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷனல் 500 மார்க்ஸ், அதுதான் உங்களோட மெயின்ஸோட மார்க்ஸை நீங்கள் ரேங்க் இருக்கீங்களா இல்லையா, இன்டர்வியூ கால் வருமா வராதாங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ ஆப்ஷனல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 6 மாதமோ 1 வருஷமோ இனிஷியலாக காலேஜ் படிக்கிறீங்கன்னா இதை டிசைட் பண்ணுங்கள், எந்த ஆப்ஷன் எனக்கு சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, திரும்ப எல்லா ஆப்ஷன் எடுத்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு தோணுதோ அதெல்லாம் எடுத்துட்டு அதோட சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை எடுத்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் புரியுதான்னு பார்க்கணும். அந்த கொஸ்டின்ஸு அந்த சிலபஸ் எடுத்துட்டு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, நம்மளால அதை படிக்க முடியுமா, கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். யூடியூப்ல நிறைய ஃப்ரீயாக வீடியோஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனலுக்கும் பேசிக்காக வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸஸை ஃப்ரீயாகவே போட்டிருப்பாங்க யூடியூப்ல. அதை போய் பாருங்க. அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியுதா, எனக்கு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா. ஏன்னா உங்களோட ஆப்ஷனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஜுவேஷன் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் என்ன ஆப்ஷனல் எடுத்தாலும். ஸோ அதில் நம்ம எக்ஸ்பர்டீஸ் வேணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பிடிச்ச மாதிரி ஒரு ஆப்ஷனல் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸு. அதுக்கப்புறம் எனக்கு எழுதுகிற ஹேபிட் இல்லை, நான் வந்து நல்லா எழுத மாட்டேன்னா யூ ஷுட் ஸ்டார்ட் ஹேவிங் ரைட்டிங் ஹேபிட். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கோ இல்லையோ ஆன்சர் ரைட்டிங்கில் எப்படி நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இனிஷியலாக கற்றுக்கணும். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து ஸ்பீடாக ரீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக இப்போ தான் நான் வந்து யூபிஎஸ்குள்ளே போகிறேன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம பேசிக் புக்ஸ் போயிட்டு அங்கேருந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அந்த மாதிரி மூவ் ஆகிக்கலாம். தயங்குறதுக்கு காரணம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி செல்ஃப் டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நம்மளால முடியுமா, இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா செட் பண்ணுற ஆம்பிஷனே வந்து கொஞ்சம் கம்மியாக. நான் சொல்கிறது என்னென்னா, நெவர் செட்டில் ஃபார் த செகண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ எனக்கு யூபிஎஸ்சினா யூபிஎஸ்சி தான், குரூப் எக்ஸாம்னாலும் யூபிஎஸ்சி எழுதுறவங்க இருக்காங்க. ஸோ ஆம்பிஷனே வந்து ஹையராக வைங்க. நம்மளால முடியாதுங்கிற அந்த ஒரு விஷயத்த நினைக்காதீங்க. ஏன்னா எதுக்குமே வந்துட்டு இவங்க தான் குவாலிஃபிகேஷன் கேட்கவே இல்லை. யூபிஎஸ்சி கேட்குறது கிராஜுவேட்
வித் மினிமம் ஆஃப் இவ்வளோ இயர்ஸ், அவ்வளோதான் கேட்குறாங்க. ஐஐடியில் இருக்கணும், நல்லா இங்கிலீஷ் பேசணும், நல்லா அறிவாக இருக்கணும், அவனுக்கு வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் நல்லா படிச்சிருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் யூபிஎஸ்சிட்ட கிடையாது. நம்மளால முடியாதுன்னு நினச்சி நம்மளை ஸ்டாப் பண்ணிக்க கூடாது. நீங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு தடையாக இருக்கீங்க அந்த இடத்துல. ஸோ யூபிஎஸ்சி மாதிரி பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாரும் செட் பண்ணலாம். அது வந்து டூவபிளான ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம வந்து யூபிஎஸ்சி தான் இலக்குன்னு சொல்லிட்டோம்னா நம்ம எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். இப்போ நான் தமிழ் மீடியமில் தான் படித்தேன்னா எக்ஸாமை தமிழ் மீடியம்லேயே எழுதி இன்டர்வியூ தமிழ்லேயே அட்டன் பண்ணலாம். ஃபினான்ஷியலாக தான் பிரச்சனைனா கவர்மெண்ட்லேயே ஸ்கீம் இருக்குது. நான் முதல்வன் ஸ்கீமில் மாதம் 7,500 ஸ்டைஃபன் தராங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனால் 25,000 தருவாங்க, மெயின்ஸ் பாஸ் ஆனால் 50,000 தருவாங்க. அதோடு இல்லாமல் கோச்சிங் அக்காமடேஷன் அவங்களே தராங்க. மனிதநேயம் மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து ஃப்ரீயாகவே வந்து கோச்சிங் தந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ண வைக்கிறாங்க. ஃபினான்ஸ் தான் வந்து உங்களோட பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, இல்லை எனக்கு வேறு விதமாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சா வேலைக்கு போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம தான் இந்த மாதிரி இடத்துல நமக்கு தடை போடுறோமே தவிர வேற எதுவுமே தடை கிடையாது. நம்ம இப்போ ஒரு விஷயம் வேணும்னா யூடியூப் பார்த்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய யூடியூப் பார்த்தே புது விஷயத்தை கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு கோல் நோக்கி ஓடிட்டே இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சிலாம் டிசைட் பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் யூபிஎஸ்சியா அப்படின்னு கேட்டோன்னே நமக்குலாம் அது செட் ஆகாது அப்படின்னு நினச்சிருவாங்க. அந்த மாதிரி யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, நீங்கள் உங்களை தான் நம்பணும். இப்போ என் வாழ்க்கையிலையும் நான் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி எனக்கும் ஃபெயிலியர் ஆச்சு. பட் என்னோட கோல் யூபிஎஸ்சி தான். அந்த ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மைண்டை வந்து அதுக்காக மாற்றி வச்சிடணும். நம்ம மற்றவங்க சொல்கிறதோ இல்லை யார் சொல்கிறதையுமே கேட்டு நம்மளே டவுட் பண்ணிக்க கூடாது. இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை வந்துட்டு பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கும் சார். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து நமக்கு வந்து நம்ம ஒரு டவுட் பண்ணுறது எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ நான் நல்லா பேசினாலும் எனக்கு ஒரு 4 பேருக்கு முன்னாடி பேசும்போது அந்த ஒரு தயக்கம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நல்ல காலேஜில் படிக்கல அந்த மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும். இந்த மாதிரி குடும்ப சூழல் வந்து சில பேர்த்துக்கு தயக்கமாக இருக்கலாம். இது எதுவுமே நீங்கள் தயக்கமாக எடுத்துக்கக்கூடாது. அதுதான் உங்களோட ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அதை நோக்கி நம்ம ஓடணும். இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு யாரும் படிக்கலைன்னா நான் முதல்ல வந்து ஒரு ஐஏஎஸ் பட்டதாரி உங்க குடும்பத்துல மட்டும் இல்ல, உங்க ஊர்ல, உங்க ஏரியால, உங்க டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து பல பேருக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றீங்க. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க பாஸ் ஆனா இந்த மாதிரி டயர் 2 சிட்டில இருந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கங்கிறது எங்களோட நம்பிக்கை. அந்த மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணி ஒரு ரோல் மாடலா தான் இருக்கணுமே தவிர இதை வச்சுட்டு உங்களை வந்து நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது. ஸோ நிறைய மித்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ பார்க்குற வியூவர்ஸ் மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் அப்போ அந்த டாப்பர்லாம் பேசும்போது அவங்களால முடிஞ்சிருக்கு, ஏதோ வந்து அவங்க ரொம்ப அறிவாளி போல, எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல. இதுவே ஒரு மித்து தான். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் அவங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லிடுவாங்க, அதனால தான் அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். அப்படி எந்த விதமும் இல்லை. அங்கேருந்து இங்கே வந்து நான் சொல்கிறேன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. யூபிஎஸ்சி படிக்கணும்னா உலகத்தில் அண்டர் த சன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரியணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது இன்டர்வியூவே போனாலும் அவங்க கேள்விகள் கேட்பாங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும், அவ்வளோதான். அது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. உங்கள் பர்சனாலிட்டியில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா, நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க, அவ்வளோதான் செக் பண்ணுவாங்களே தவிர உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. இந்த மொத்த ப்ரிப்ரேஷனில் எந்த ஸ்டேஜ்லையும் இது கண்டிப்பாக நீ சொல்லி ஆகணும்னு சொல்லவே மாட்டாங்க. ப்ரிலிம்ஸில் அந்த கொஸ்டின் தெரியலையா, எழுத வேணாம், வேறு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். மெயின்ஸில் அந்த ஆன்சர் தெரியலையா, மிச்ச ஆன்சர் நல்லா எழுதலாம். இன்டர்வியூவில் ஒரு ஆன்சர் தெரியலன்னு சொல்லலாம். எல்லா ஸ்டேஜ்லேயும் தெரியலன்னு சொல்கிறதுக்கான எல்லா லிபர்ட்டியும் இருக்குது. கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அதுவே பெரிய மித்து. செகண்ட் பெரிய மித்து, நான் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசணும், நல்லா இங்கிலீஷ் எழுதணும், அப்போ தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. புரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எழுதுறதுக்கு புரியிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து தமிழ் மீடியமில் இல்லை இங்கிலீஷ் மீடியமில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன், நான் எழுதுறது அவ்வளோ இருக்காது. ஒரு விஷயம் நம்மளால முடியலன்னா அதை முடியலன்னு விட்டுறக்கூடாது. இப்போது நம்ம அதை வந்து எவ்வளோ தூரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அதில் நல்லா கொண்டு வரோங்கிறதுல தான் இருக்குது. இப்போ என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னா நல்லா இருக்காது என் ஹேண்ட் ரைட்டிங்னு யாரும் விட்டுறாதீங்க. எழுதி 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 பழகி அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை அழகாக எப்படி கொண்டு வரது, நம்மக்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கணும். இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு எல்லாரும் வந்து அதையே நினச்சிடக்கூடாது.
ஸோ அது வந்து செகண்ட் மித்து. தேர்ட் மித்து வந்து ரொம்ப வருஷம் எடுக்கும், இது வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் அந்த மாதிரி அவங்களுக்கான வந்து கெரியர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில் மினிமமாக ரிசோர்ஸஸ் வச்சு பிஒய்க்யூ சிலபஸ் மட்டும் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு 1-2 அட்டம்ப்ட்லேயும் எழுதிடலாம். ஸோ 5-6 வருஷம் பண்ணணும், ரொம்ப பெருசாக இருக்குது, நான் தான் முதல் பட்டதாரி எங்கள் வீட்டில், நான் வேலைக்கு போகணும், அந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்காதீங்க. 1-2 வருஷத்தில் பண்ணலாம். வேலைக்கே போயிட்டும் பாஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு நாங்கள் வேலைக்கு போகிறோம் எப்படி பண்ணுறது, வேலைக்கு போயிட்டு மிச்சம் இருக்க 4-5 ஹவர்ஸை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றபடி டெடிக்கேட்டடாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்குது. மித்ஸை ஃபாலோ பண்ணாமல் நம்மளை நோக்கி நம்மளோட கோல் எதை நோக்கி அதை வந்து ஓடணும். இது வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு 20-25 கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பேன். எல்லா பேங்க் எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ணேன். எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எழுதியிருக்கேன், ரயில்வே என்டிபிசி எழுதியிருக்கேன், ஸ்டேட் எக்ஸாம்ஸில் குரூப் 1 குரூப் 2 எழுதியிருக்கேன். சில எக்ஸாமுக்கு வந்து ஒரு 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எஃபர்ட் போட்டு எழுதியிருக்கேன். சில எக்ஸாம்ஸ் அப்படியே போய் எழுதியிருக்கேன். ஆனால் இத்தனை எக்ஸாமில் எந்த எக்ஸாமும் ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை. ஸோ அந்த டைமில் நமக்கு ஒரு டிமோட்டிவேஷன் கிடைக்கும். லைக் இந்த சின்ன எக்ஸாமே பண்ண முடியல, யூபிஎஸ்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளேயும் வந்துச்சு. ஸோ குரூப் 2 எக்ஸாம்லாம் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இங்கிலீஷில் எழுதும்போது ஒரு 2-3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா கொடுத்தேன். பட் அந்த இது வந்து கிளியர் ஆகலைன்னொடனே ஒரு வருத்தம் வந்துச்சு. நம்மளால இந்த குரூப் எக்ஸாமே கிளியர் பண்ண முடியல, எப்படி வந்து யூபிஎஸ்சி நோக்கி போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வர செய்யும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ என்னோட கோல், என்னோட ஆம்பிஷன் யூபிஎஸ்சி. அதுக்காக நான் என்னையே தயார்படுத்திக்கிட்டேன். இந்த எக்ஸாம்லலாம் மேபி நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் யூபிஎஸ்சியில் என்ன சரியாக பண்ணணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால இப்போ நம்ம ஒரு எக்ஸாமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை நோக்கி ஓடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் கண்டுட்டு நீங்கள் வந்து துவண்டக்கூடாது. இப்போ எனக்கு இது 3வது அட்டெம்ப்ட், இதுக்கு முன்னாடி நான் 2 முறை நான் ஃபெயில் ஆயிருக்கேன் யூபிஎஸ்சிலேயே. ஆனால் நம்ம பண்ண விஷயங்கள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம நான் வந்து அடுத்த அட்டெம்ப்ட் கொடுத்தனால இந்த அட்டெம்ப்ட்ல ரேங்க் வாங்கியிருக்கு. ஸோ யாருமே வந்து நடுவில் கிவ் அப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்போ ஜாபோட பண்ணுறவங்க இருந்தாலும் ஜாபோட உங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக அது கிளிக் ஆகும். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும் நிறைய பேர் வந்து நிறைய அட்டம் போகும்போது கொஞ்சம் வருத்தப்படுறது உண்டு. ஆனால் நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. நான் யூபிஎஸ்சி எழுதுகிற நாங்களுமே ஃபெயில் ஆகிறோம். அப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அதுக்கான ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறது தான் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான அந்த கோடு. ஸோ இப்போ டிஎன்பிசி எழுதுகிற நிறைய ஆஸ்பிரன்ஸ் என்கிட்டயே வந்து கேட்குறது என்னென்னா, நாங்கள் யூபிஎஸ்சி எழுதலாமா, இப்போ நாங்கள் குரூப் ஆஃபீஸர்ஸாக இருக்கவங்களும் கேட்பாங்க, நாங்கள் யூபிஎஸ்சி எழுதலாமா அப்படின்னு கேட்பாங்க. கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே வந்து யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமை விட சென்ட்ரல் லெவல் எக்ஸாம்னா அதுக்கான எக்ஸ்போஷர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு நியூ என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த தயக்கமோ அந்த செல்ஃப் டவுட்டோ இல்லாமல் நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸும் எழுத வரலாம். தமிழ்நாட்டிலேருந்து இன்னி நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதணுங்கிறது தான் எங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸோட ஆசையும். யூபிஎஸ்சி பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாக எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் வந்து பிவைக்யூ பார்க்குறேன், இல்லை எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆன்சர் ரைட்டிங் எழுதுவேன்னு சொல்லுவாங்க. அது ஒன் ஆஃப் த பிக் மிஸ்டேக். இப்போ நம்ம இனிஷியலாக ஒரு டாப்பிக்கோ இல்லை ஒரு சப்ஜெக்டோ படித்ததுக்கப்புறமே ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் விஷயம், ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகலைன்னா ப்ரிலிம்ஸ்க்கே படிச்சுட்டு இருப்பாங்க, மெயின்ஸ் ரெடியாக ஆக மாட்டாங்க. அப்போ அந்த ப்ரிலிம்ஸ் அவங்க பாஸ் ஆனாலும் மெயின்ஸ் ரெடியாக இல்லைன்னா மெயின்ஸ் போயிடும். தேர்டு, ஆப்ஷனலை வந்து லேஸாக எடுத்துக்கிறது. நிறைய பேர் வந்து ஆப்ஷனல் 500 மார்க் இருந்தாலும் அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. அது வந்து கவுண்டராக போயிட்டு அவங்களுக்கு வந்து மார்க்கை குறைச்சி விட்ரும். அண்ட் ஃபோர்த்து, நிறைய புக்ஸ் படித்தாதான் நமக்கு அறிவு வரும்னு நினைக்கிறது. அதாவது 5 புக்கு ஒரு தாட்டி படிக்கிறத விட ஒரு புக்கு 5 தாட்டி படிக்கிறது தான் கரெக்டான மெத்தடு. அப்போ தான் அந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஒன்றுமே புரியாது. 5வது தாட்டி படிக்கும்போது ஒவ்வொரு தாட்டி எக்ஸ்ட்ரா படிக்கும்போது அந்த புக்கில் இருந்து உங்களுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். புதுசாக புக்ஸ் படிக்கணும், நிறைய சோர்சஸ் வச்சுக்கணும், அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அதே மாதிரி 10 மணி நேரம் படிக்கணும், 15 மணி நேரம் படிக்கணும், ஹியூமன்லி நாட் பாசிபிள். ஒரு நாள் படிக்கலாம், 2 நாள் படிக்கலாம், எல்லா நாளும் கண்டிப்பாக படிக்க முடியாது. நமக்குன்னு ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கணும். அந்த டார்கெட்டை 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ என் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு அதை முடிக்கிற வரைக்கும் படிப்பேன். அதுதான் என்னோட கோலாக இருக்கணுமே தவிர இவங்க சொன்னாங்க நான் 10 மணி நேரம் படிக்கிறேன் அந்த மாதிரி யாரும் யோசிக்காதீங்க. அவ்வளோ நேரம் வந்து யாருனாலையும் படிக்க முடியாது, தினமும் படிக்க முடியாது, ஒரு நாள் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோலை வந்து செட் பண்ணிவிட்டு அதை வந்து நோக்கி ஓடாதீங்க. நான் டார்கெட் வச்சுருக்கேன், அதை படிக்கிறேன். அதே மாதிரி அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது, இல்லை மார்க் எக்ஸாம் எழுதிட்டு மார்க்கில் மார்க் கம்மியாக வந்தோடனே
இல்லை எனக்கு வந்து செட் ஆகாது அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. நீங்கள் அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது, உங்களோட உங்களை கம்பேர் பண்ணணும். இப்போ நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எழுதிட்டேன், அடுத்த மாதம் அதே டெஸ்ட் கொடுத்தா இன்னி படித்து நல்லா எழுதியிருக்கேனா, அந்த ஒரு கம்பேரிசன் தான் வேணும். டெஸ்ட்டில் எல்லாரும் 100க்கு மேலே எடுக்கிறாங்க, நான் ஒரு 80-90 தான் எடுக்கிறேன், அந்த மாதிரி கம்பேரிசனை கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டில் ஒரிஜினலாக என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ பிவைக்யூ சால்வ் பண்ணுறது தான் வந்துட்டு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு கீ. இப்போ கிளியர் பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ ஈஸின்னு நாங்கள் சொல்கிறோம். பட் ஆனால் வந்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதை புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் டெஸ்ட் எல்லாம் எழுதணும். நிறைய பேர் சொல்லுவாங்க 50 டெஸ்ட் போடணும் ப்ரிலிம்ஸ் முன்னாடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. டெஸ்ட் போடலாம், ஆனால் பிவைக்யூஸை விட்டுட்டு டெஸ்ட் போடுறது எப்படியும் கரெக்டாக இருக்காது. ஸோ நாங்கள் முடித்தவங்க ஒரு 3 அட்டெம்ப்ட் 3 வருஷம் கொடுத்து நாங்கள் எப்படி பண்ணோன்றதை சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து அந்த நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு பண்ணீங்கன்னா இனி ஈஸியாக கிளியர் ஆகலாம். இல்லைன்னா உங்களுக்கும் டைம் ஆகும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்காக நாங்கள் முன்னாடியே சொல்கிறோம்.